த சுதந்திரவாளி. நான் சில க்ளூஸ் எல்லாம் கொடுத்து வரேன், க்ளூ எல்லாம் கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிக்கும். போவாஸுக்கு நெருக்கமா இருக்கிறது யாருன்னா இந்த சுதந்திரவாளி தான். அதாவது ரூத் மேல முதல் அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா இந்த சுதந்திரவாளிக்கு தான் கிட்ட இருக்கு. லீகல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். லீகல் ரைட் புரியுதுங்களா? சட்டப்பூர்வமாக உரிமை ரூத் மேல யாருக்குன்னா முதல் சுதந்திரவாளிக்கு தான். அவர் வேணாம்னு சொல்லிட்டு தான் யாரு? போவாஸ். ஆனா சுதந்திரவாளியால ரூத்தை எடுக்க முடியாது. ஏன்னா போவாஸ் போய் கேட்கிறாரு, நிலம் இருக்கு வேணுமான்? நிலம் வேணும்ட்டாரு. நிலத்துக்கு கூட ரூத்தோ வருவாங்கன்னா ரூத் வேணாட்டாங்க. புரியுங்களா? அப்ப ரூத்தை மீட்டெடுத்து கொள்ள முடியாத ஒரு சுதந்திரவாளி இருக்காரு. அந்த சுதந்திரவாளிக்கு பேரே கிடையாது. யார் அவர்? குழப்பமாக இருக்கா? ஒண்ணு வேணாம், இந்த படத்தை பாருங்க. புது சிருஷ்டி கேட்டவர்களுக்கு தெரியும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் திருமணமா? கரெக்டா? கிறிஸ்து இந்த சரீரத்தோட கிறிஸ்துவோட போய் சேருமா, இல்ல இந்த சிந்தனை புது சிருஷ்டி கிறிஸ்து கிட்ட போய் சேருதா? கரெக்டா? இந்த சிந்தனைக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாம்சம். இதுதான் இந்த சுதந்திரவாளி. இந்த மாம்சம் நம்மள வேண்டாம்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சிந்தனை மாம்சத்தை விட்டு வெளியே இருக்கணும். மாம்சத்தோட ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த மாம்சம் என்ன சொல்லணும்னா இந்த சிந்தனை எனது, நான் தரமாட்டேன். நம்ம எப்படி இன்னைக்கு வெளியே இருக்கிறோமா, ஒட்டி இருக்கிறோமா? ஒட்டி இருந்தோம் என்றால் சுதந்திரவாளி தரல. ஒட்டி வெட்டி இருந்தா தான் சுதந்திரவாளி என்ன சொல்லுவானா, எனக்கும் இந்த சிந்தனைக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ எடுத்துன்னு போ. எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா மரணத்துல தான் அந்த பிரிவினையே நடக்கும். அது வரைக்கும் நடக்காது. ஏன்னா எப்போ இந்த சுதந்திரவாளி வேண்டான்னு சொல்லி விட்டானோ அப்பதான் திருமணம். எப்போ இந்த மாம்சம் இந்த புது சிருஷ்டியை வேண்டான்னு விடுதோ அப்பதான் இது உயிர் திறந்து கிறிஸ்துவோடனே போய் சேர்ந்து திருமணம் நடக்கும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. எதுக்கு? இயேசு கிறிஸ்துவோட போய் சேர்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன நடக்குதுன்னா திருமணம்.